உங்க அனைவருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நேஷ்னாலிட்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பாக பெர்ஃபெக்சூரில் நேர்காணலுக்கான கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சே வச்சுருக்கணும். அப்படி என்ன முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Pourquoi voulez-vous devenir français? Je voudrais devenir français car je voudrais vivre avec ma famille ici. J'aime la culture française. Pour pouvoir participer aux devoirs français tels que voter, pour rendre service à la France en travaillant ici, je voudrais construire mon avenir dans ce pays et je souhaite continuer à vivre en bénéficiant des droits d'un citoyen français. நீங்கள் ஏன் பிரெஞ்சு ஆக விரும்புகிறீர்கள்? நான் பிரெஞ்சாக விரும்புகிறேன் ஏனென்றால் நான் இங்கு என் குடும்பத்துடன் வாழ விரும்புகிறேன். எனக்கு பிரெஞ்சு கலாச்சாரம் பிடிக்கும். வாக்களிப்பது போன்ற பிரெஞ்சு கடமைகளில் பங்கேற்ற முடியும். இங்கு பணியாற்றுவதன் மூலம் பிரான்சுக்கு சேவை செய்ய எனது எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் தொடர்ந்து ஒரு பிரெஞ்சு குடிமகனின் உரிமைகளை அனுபவித்து வாழ விரும்புகிறேன். இந்த கொஸ்டின் நேஷ்னாலிட்டிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போகிறவங்களுடைய எல்லாருக்கும் கேட்க வேண்டிய காமனான கேள்வி இது. அதனால இதுக்கான பதிலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். Que représente la France pour vous? La France est un pays agréable à vivre. Il présente de nombreuses cultures telles que la variété de gastronomie, telles que les pâtisseries ou les plats faits à base d'huîtres par exemple. Non seulement il est très riche en culture, mais il est aussi un pays libre avec des droits égaux à tout le monde devant la loi, sans distinction des origines. Le français est une langue très vive, et tout cela grâce à leurs moyens de s'exprimer comme celle de Molière. Les Français étaient réputés pour être des génies mondiaux, pour leur avancée technologique et physique, mais aussi dans le domaine de la luxe, comme les costumes ou les cravates avec un chapeau, qui sont très souvent considérés comme luxe français dans le passé. பிரான்ஸ் உங்களுக்கு எதை குறிக்கிறது? பிரான்ஸ் வாழ்வதற்கு ஒரு இனிமையான நாடு. அது கஸ்ட்ரோனோமி வகைகளான கேக், பன் வகைகளை அல்லது சிற்பிகளால் செய்யப்பட்ட உணவுகள் போன்ற கலாச்சாரங்களை வழங்குகிறது. கலாச்சாரத்தில் மிகவும் செழுமையாக இருப்பது மட்டுமல்லாமல் பிறப்பிட வேறுபாடு இல்லாமல் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம உரிமைகள் கொண்ட சுதந்திர நாடு. பிரெஞ்சு மொழி மிகவும் இனிமையான மொழியாகும். மேலும் இதை அழகுபடுத்த இவை அனைத்தும் மொழியரைப் போலவே தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் தொழில்நுட்ப மற்றும் உடல் அலங்கார வளர்ச்சிக்காக உலக மேதைகளாக புகழ் பெற்றனர். ஆனால் கடந்த காலத்தில் பிரெஞ்சு ஆடம்பரமாக கருதப்பட்ட உடைகள் அல்லது தொப்பியுடன் கூடிய டைகள் போன்ற ஆடம்பர துறைகளில் புகழ் பெற்றனர். Quels sont les symboles de la République? Les symboles de la République sont le drapeau tricolore, bleu, blanc, rouge, qui représente la France, tandis que Marianne, figure emblématique de la liberté, incarne la République. La devise liberté, égalité, fraternité résume les principes républicains. Et la Marseillaise, l'hymne national, appelle à la résistance le 14 juillet pour nous remémorer de la prise de la Bastille. குடியரசின் சின்னங்கள் என்ன? குடியரசின் சின்னங்கள் பிரான்சை குறிக்கும் மூவர்ண கொடி, நீலம், வெள்ளை, சிகப்பு ஆகும். அதே சமயம் சுதந்திரத்தின் சின்னமான மரியன்
குடியரசை குறிக்கிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற பொன்மொழி குடியரசுக் கொள்கையை சுருக்கமாக கூறுகிறது. தேசிய கீதமான மர்சேஸ். மேலும் பாஸ்டில் தாக்குதலை நினைவுகூரும் ஜூலை 14. Quelles sont les couleurs du drapeau français? Pourquoi? Les couleurs du drapeau français sont bleu, blanc et rouge. Le bleu et rouge représentent la ville de Paris, tandis que le blanc représente la monarchie. Les trois réunis représentent les idéologies de France et la Révolution. பிரெஞ்சு கொடியின் நிறங்கள் என்ன, எதற்கு? பிரெஞ்சு கொடியின் நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் சிகப்பு. நீலம் மற்றும் சிகப்பு ஆகியவை பாரிஸ் நகரத்தை குறிக்கின்றன. வெள்ளை முடியாட்சியை குறிக்கிறது. இவை மூன்றும் சேர்ந்து பிரான்சின் சித்தாந்தங்களையும் புரட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. Comment s'appelle l'hymne national? On peut l'entendre quand? L'hymne national est la Marseillaise, et on peut l'entendre chanter le 14 juillet ou pendant des grandes occasions où la nation se rassemble pour célébrer. தேசிய கீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாம் எப்போது கேட்க முடியும்? தேசிய கீதம் மர்சேஸ் ஆகும். அது ஜூலை 14 அன்று அல்லது தேசம் ஒன்று கூடி கொண்டாடும் போது பாடப்படுகிறது. இப்ப நாம இந்த 5 கொஸ்டினுடைய கேள்வியையும் அதற்கான பதிலையும் இப்ப நம்ம பார்த்தோம். இந்த கேள்வி மிகவும், நான் ஏற்கனவே சொன்னது போல, மிக மிக முக்கியமான கேள்வி. நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸை அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு நேர்முக தேர்வின் பொழுது கேட்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியில் இந்த 5 கேள்வியும் இருக்குது. அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின்லாம் முக்கியமான கொஸ்டின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.